கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரவும், உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கவும், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கிருபையை தந்து நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா, கிருபையை தாங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் பேசும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1-7 முடிய. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த எபேசு திருச்சபை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஏறக்குறைய 8 வாரங்கள் நாம் இந்த எபேசு திருச்சபை குறித்து சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 9வதாக நாம் பார்க்கிற இந்த எபேசு திருச்சபை என்னவென்றால், எச்சரிப்பை பெற்ற திருச்சபை என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த எபேசு திருச்சபைக்கு ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம், கர்த்தர் இந்த எபேசு திருச்சபையினுடைய கிரியைகளை அறிந்திருந்தார், அவர்களுடைய வைராக்கியத்தை அறிந்திருந்தார், அவர்கள் ஆண்டவருக்கென்று பாராட்டின பரிசுத்தத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதே போல அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய பொறுமை, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் இளைப்படையாமல் அல்லது சோர்ந்து போகாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த எபேசு திருச்சபையை அதிகமாய் கர்த்தர் புகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கிரியை செய்கிற திருச்சபையாக இருந்தார்கள். ஆனால் அந்த 4வது வசனத்தில் வரும்பொழுது, நீ நன்றாய் செயல்படுகிறாய், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய், ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறாய், அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லப்பட்ட
இந்த திருச்சபையை ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அதை பார்த்தோம். ஆதி திருச்சபை ஜெபிக்கிற திருச்சபையாய் இருந்தது. ஆதி திருச்சபை வேதம் வாசிக்கிற திருச்சபையாய் இருந்தது. ஆதி திருச்சபை ஐக்கியம் கொண்ட திருச்சபையாய் இருந்தது. ஆதி திருச்சபை அந்யோன்யத்திலே அப்பம் பிட்குதலிலே நிலைத்திருக்கிற திருச்சபையாய் இருந்தது. ஆதி திருச்சபை அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த திருச்சபையாய் இருந்தது. அந்த ஆதி திருச்சபை ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில திருச்சபை வளர வளர இந்த ஐக்கியம் குறைந்து போனது, அன்பு தணிந்து போனது, கர்த்தருக்காக அவர்கள் கொண்டிருந்த அந்த பரிசுத்தமான வைராக்கியம் குறைந்து போனது. அவர்கள் மற்ற மக்களை போல வாழ ஆரம்பித்தார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு வைராக்கியம் இருக்குது, உனக்கு பரிசுத்தம், உனக்கு நீ கிரியை செய்கிறதை அறிந்திருக்கிறேன், நீ உண்மையாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, செயல்பாடுகள் நல்லா தான் இருக்குது, ஆனா உள்ள என்ன இல்லை, அன்பு இல்லை என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நினைத்து பார், எங்கிருந்து விழுந்தாய், எந்த இடத்துல விழுந்தாய் என்று யோசித்து பார் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு மனம் திரும்பு என்று அங்கே அவர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். அருமையானவர்களை, இதுவரைக்கும் நம்ம போன முறை இந்த வேத வசனத்திலிருந்து தியானித்தோம். இப்போ அடுத்த பகுதியை நாம் பார்க்கும்போது, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொன்ன ஆண்டவர் இப்போ அடுத்தது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இல்லாவிட்டால் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதையும் கடந்த முறை நாம் சிந்தித்தோம். ஏன் அந்த இல்லாவிட்டால் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் ஒரு குளிர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பில் இருந்து அவர்கள் வழுவி போனார்கள். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆதி கிரியைகளை செய்யாம இந்த ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, அவர்கள் ஆண்டவரை நினைவு கூறுகிற அந்த திருவிருந்திலே கலந்து கொள்கிறது இல்லை, நிறைய குறைபாடுகள் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. ஆனா இந்த இல்லாவிட்டால் அப்படின்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஆண்டவரே எல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு ஜெபம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு வேதம் வாசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நான் இவ்வளவு நாளும் சந்தோஷமா எழுந்த உடனே என் வேலையை பார்க்க போயிடுவேன், இப்போ நீங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்றீங்க, அதுக்கு என்னால் முடியல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஆகவே நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன், ஒரு 2 நிமிஷம், நான் ரொம்ப நேரம் வேதம் வாசிக்க மாட்டேன், ஒரு வசனம், அரை வசனம், முக்கால் வசனம் படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுது, we are in comfort zone. நான் கொஞ்சம் சொகுசா வாழ நினைக்கிறேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்கு எனக்கு மனசு வரல, கதறி அழுகிறதுக்கு என்னால முடியல, ஆண்டவர் சமூகத்துல சத்தமா அவரை துதிக்க என்னால முடியல. காரணம் என்னன்னா, பிரஸ்டீஜ் தடுக்குது இல்ல, என் படிப்பு தடுக்கிறது, என்னுடைய பணம் தடுக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கும். ஒண்ணுமே இல்லாதப்போ கடவுள் சமூகத்துல உழுந்து பிறண்டு அழுவாங்க, புலம்புவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் சமாதானத்தை கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் நல்ல படிப்பை கொடுத்துட்டா போதும், ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்துட்டா போதும். அப்புறம் பைபிள் படிக்கிறது கஷ்டப்படுவாங்க, ஸ்தோத்திரம் பண்றது கஷ்டப்படுவாங்க, எல்லாம் பெருமை, அப்புறம் என்ன சொல்றது, ஒரு இருமாப்பு, அப்புறம் ஒரு இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்ற அந்த எண்ணம், இதெல்லாம் வந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய். இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மனம் திரும்ப மாட்ட, நான் இப்படித்தான் இருப்பேன் நீ சொன்னீன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வருவேன் என்று ஆண்டவர் சொல்ல, நான் உடனடியாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார்.
அப்போ இந்த இடத்துல இந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லப்பட்ட இந்த எச்சரிப்பு எப்படிப்பட்டதுன்னா உடனடியான எச்சரிப்பு. ஒழுங்கா மனம் திரும்பிரு. இல்லை, நம்ம வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப கீழ்ப்படியாமல் நிற்பாங்க, விளையாடுவாங்க, இல்லை சண்டை போடுவாங்க. வீட்டுக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், அமைதியா இருக்கிறீங்களா இல்லையா, நான் வந்தேன்னா அப்படின்னு ஒரு சத்தம் திரும்ப வரும். நான் வந்தேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், வந்துட்டேன்னா உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, அடி வாங்குவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்து வருகிறார் தெரியுமா? ஒரு மாற்றம். ஆதியிலே நீ செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். ஆதியிலே நீ எப்படி இருந்தாய், நீ மனம் திரும்பி ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிற கிரியைகள் இருக்க வேணும். இல்லைன்னா கஷ்டம்தான். காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறது, வழி அருகே ஒரு அத்திமரம் இருந்தது. இயேசு தம்முடைய சீஷர்களோடு அந்த வழியில போறார். மார்க் கொஞ்சம் கூட வித்தியாசமா அதை சொல்றாரு. 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு கொஞ்சம் எதையாவது சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரம் எப்படி இருக்கு தெரியுங்களா? பசுமையாக நிறைய இலைகளோட இருக்கிறது. அருமையானவர்களே, வேத அறிஞர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அத்தி மரத்துல நிறைய இலைகள் இருக்கும்போது அதுல கனி நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு அந்த வழியா வரும்போது அந்த மரத்தை பார்க்கிறாரு. அந்த மரத்துல நிறைய இலைகள் இருக்கிறது. இதை பார்த்த உடனே அவர் நினைக்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு இதுல கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அந்த அத்தி மரத்தின் இடத்துல வந்தார். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அதுல கனிகள் இல்லை, கனிகள் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு தெரியுமா? நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அது அப்படியே இலைகள் நிறைந்த ஒரு பசுமையான மரம். அந்த பசுமையான மரத்துல ஆண்டவர் நினைக்கிறாரு, இதுக்குள்ள என்ன இருக்கும்? கனி இருக்கும். தேடி வந்து பார்க்கும்போது அதுல என்ன இல்லை? கனி இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லை, ஆதியில செயல்பட்ட அந்த பரிசுத்தமான நடக்கை இல்லை. இப்ப ஏனோதானோன்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அது எப்படி காண்பிக்கிறது? செழிப்பாய் இருக்கிறது போல காண்பிக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாட்டு தான், ஜபம் தான், ஆராதனை தான். நீங்க பார்ப்பீங்கன்னா பாஸ்டருங்களே தோத்துருவாங்க ஒரு சிலர்கிட்ட. அவ்வளவு வைராக்கியமா ஜபம் இல்ல, பார்க்கறதுக்கு வெளியே தோற்றம், ஆனா உள்ள என்ன கனி இருக்கிறது? ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வேஷம், வீட்டுக்கு போனா ஒரு வேஷம். ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது ஒரு முகம், வீட்டுக்கு போனா ஒரு முகம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு இப்படி இல்லையே, எனக்காக நீ வைராக்கியமாய் வாழ்ந்தாயே, பரிசுத்தமாய் வாழ்ந்தாயே, எனக்காக நீ நின்றாயே, அந்த கிரியைகள் எங்கே? மனந்திரும்பு. மாற்றப்பட்ட கிரியைகளை உன்னிடத்துல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மத்தேயின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை அங்கே இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஆண்டவர் என்னிடத்துல வரும்பொழுது நான் அலங்காரமாய் இருக்கிறது அல்ல, அந்த அந்த மரத்தில் என்ன கனி இருக்கணும்? மனம் திரும்புதலின் கனி இருக்கணும். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவருடைய வேதம் நம்மை இப்படி சொல்லி எச்சரிக்கிறது. வாசிங்க. சகரியா 1:3. சகரியா 1:3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்தில்
திரும்புவேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்துல சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். சங்கீதக்காரன் சொல்லும் போது 96ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல சொல்றான், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூமியை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்க்கிறவர். அவ இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எபேசு திருச்சபை நல்ல திருச்சபை தான், புகழப்பட்ட திருச்சபை தான். ஆனா ஆதியில கொண்டிருந்த அன்பை அவர்கள் விட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் வருவேன், உன்னிடத்தில் வருவேன். அந்த 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 சபையில இவ்வளவும் வைராக்கியம் பாராட்டி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அந்த இதுவை விட்டார் ஒரு காரியத்தை இல்ல. ஆண்டவர் புகழும் போது எல்லாத்தையும் சொல்லி புகழ்ந்துகிட்டே வந்தவர் ஒரு காரியத்தை விட்டுட்டாரு. உடனே அதை என்ன பண்றாருன்னா திரும்பவும் ஞாபகப்படுத்தி அங்க சொல்றாரு, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், நான் அதை வெறுக்கிறேன், நீயும் அதை வெறுக்கிறாய். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கோலாஸ் என்கிற இந்த மனிதன் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பந்தி விசாரிப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட 7 பேரிலே அவரும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. இவங்க ஆண்டவருடைய சீஷர்களோட இணைந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று விசுவாசத்தில் வல்லவர்களாய் அவர்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார்கள். அதில் இந்த நிக்கோலாய் என்றவர் பார்த்தீங்கன்னா திருமணம் கூட பண்ணிக்கொள்ளாம கடவுளுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார். ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபாலோவர்ஸ், அதாவது இவரை பின்பற்றின கூட்டம் இவரை வைத்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான சில கோட்பாடுகளை ஏற்படுத்தி அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு போதனையை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இதை இந்த எபேசு திருச்சபை எதிர்த்து நின்றது. அருமையானவர்களே, இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்கமு சபையிலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல நீங்க ஒரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்லுது, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு. அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? பெர்கமு திருச்சபை அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட சில மனிதர்கள் அதுல இருந்தாங்க. ஆனா எபேசு எப்படிப்பட்டது? அந்த மனிதர்களையும் ஒதுக்கி தள்ளுகிற அளவிற்கு அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை நீ செய்ய வேண்டும். சாரி, இப்போ செய்யாமல் போனால் அப்படின்னு வந்தீங்கன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். விளக்கு தண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, விளக்கு தண்டு திருச்சபை குறிக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் சொல்றாரு, சபையை நான் பிடுங்கி போடுவேன். அல்லேலூயா. சபை இருக்குது, ஆனா அதுக்குள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை. சபை இருக்குது, அதுக்குள்ள அந்த பழைய ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகள் இல்லை. இந்த எபேசு திருச்சபையை குறித்த ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் பின்னாட்களில் நிறைவேறினது என்று சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றாமல் போனதுனால சில இயற்கை சீற்றங்களினாலும் அங்கே ஏற்பட்ட சில மாற்றங்களினாலும் அங்கே எபேசு திருச்சபையானது ஒன்றும் இல்லாமல் இடிபட்டு போகிற ஒரு நிலைமையில அது இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல கிரியைகள் நம்மிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்தும் போது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லையானால் நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் பிடுங்கப்பட்டு போவோம். அதனின்று நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பிடுங்குதல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை
அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்மை ஆண்டவர் அங்கே ஒரு விளக்குக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். வாசிக்க பார்க்கலாம். 14-15. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நம்ம யாரு? விளக்கு. நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். சும்மா ஒரு கற்பனையா சொல்லி யோசிச்சு பாருங்களேன். நல்லா அது கொழுந்து விட்டு எரிஞ்சு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தரும் பொழுதுதான் அந்த விளக்குக்கு என்ன உண்டு? மரியாதை உண்டு. அது எரிகிறது கொஞ்சம் குறைஞ்சு போய் அந்த கங்கு அப்படியே அணைந்து போகுமானால் அடுத்து அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதை எடுத்துட்டு நல்ல எரிகிற ஒரு விளக்கு தண்டை அது மேலே வைப்பாங்க. சரிதானா? நம்ம வீட்லயும் அப்படித்தான் நம்ம செய்வோம். அதே போலத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ உன்னுடைய அந்த முந்தின வாழ்க்கை, அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு, அதிலே நீ செய்த கிரியைகளை நீ செய்யாமல் போனால் உன்னை உன் இடத்திலிருந்து நான் எடுத்து போடுவேன். வேதத்தில் அதற்கான நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக சவுலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தன்னுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தருக்கு விரோதமாக, அவருக்கு கீழ்ப்படியாம இந்த சவுல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனை தள்ளி தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனான தாவீதை கர்த்தர் அவன் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். எலியா வல்லமை உள்ள ஊழியக்காரன் தான். ஆனா அவன் சில இடங்கள்ல பதறினான். ஒரு நாள் சொல்லிட்டான், போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல, நான் செத்து போனால் நலமா இருக்கோன்னா. முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் அவனை குறித்து வைத்திருந்த திட்டத்தை அவன் என்ன செய்யறான்? உதாசீனப்படுத்தினான். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அடுத்தது அவனுக்கு பதிலாக எலிசாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எலியாவை விட எலிசாவுக்கு கர்த்தர் 2 மடங்கு இரட்டிப்பான வல்லமையை கொடுத்து அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். சிம்சோனை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய திட்டத்தில் நிற்காம போனதுனால அவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்த திட்டத்திலிருந்து அவனை ஆண்டவர் பிடுங்கி போட்டார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ எப்படி இருக்கிறாய்? ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாயா? மனம் திரும்ப ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன்னுடைய குறைவை நீ மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாயா? இல்லாத பட்சத்தில் நான் வந்து உன்னை அந்த இடத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? கடைசியாக 7வது வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஜெயிக்கிறவன் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் அல்லது ஜெயித்தவன் அப்படின்ற இந்த வார்த்தையை யோவான் மட்டுமே அவர் பார்த்தீங்கன்னா 16, 22, 23 முறை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷ புஸ்தகத்தில் 1 முறை, 1 யோவான்ல 6 முறை பயன்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தல 16 முறை பயன்படுத்தப்படுகிறது. என்னது? ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெற்றி பெற வேண்டிய ஆளு, நான் வெற்றி பெற்று தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியவன். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஜெயம் கொள்ளுகிறவனாய் நிற்பாயானால் உன்னை நான் என்னுடைய பரதீசில உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு பெரிய பலன், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை நான் செய்கிறேனா, அல்லது இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நாள் என்று அந்த அழைப்பை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? மனம் திரும்பி இருக்கிறேனா, இல்லாமல் இருக்கிறேனா? இல்லாவிட்டால் எச்சரிப்பின் சத்தம் வருகிறது, உன்னை நான் பிடுங்கி போடுவேன். அன்றைக்கு எபேசு திருச்சபையை
இல்லாமல் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் என்னை விட்டு எடுத்து போட்டு நீர் விரும்புகிற கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எபேசு திருச்சபைக்கு நீர் தந்த எச்சரிப்பை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாவிட்டால் நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் உள்ள விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த எபேசு திருச்சபை அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பாமல் போனதினாலே அந்த திருச்சபை அழிக்கப்பட்டது. சுவாமி ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறீர். கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்கள் பார்க்கிறதற்கு செழிப்பான அல்லது மகிமையான ஒரு வாழ்க்கை வாழுகிறது போல நாங்கள் தோற்றமளித்தாலும் உள்ள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாமல், நீர் எதிர்பார்க்கிற நற்கனிகளை கொடுக்காமல் நாங்கள் வெறுமையாய் நிற்போமானால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் நிற்போம் ஆண்டவரே. ஆகவே இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்து நீர் எதிர்பார்க்கிற அந்த ஆதி அன்பை திரும்ப பெற்று உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஜெயம் கொண்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பரதீசில் உள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். சுவாமி, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.